உங்க அனுபவத்துல ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க செய்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் நான் வந்து நெறைய ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 300, 400 கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க லே அவுட்டையும், இண்டிவிஜுவல் லேண்டையும் கம்பேர் பண்றாங்க. இப்ப ரீசென்ட்டா அலமாதின்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்த பையர் என்ன சொல்றாங்க, நாங்க பிரைஸ் வந்து 2300 கோட் பண்ணியிருக்கோம். நியர்பை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளாட், ஒரு ரீசேல் பிளாட் வந்து 1500, 1600 சேல் பண்றாங்கன்னு சொல்லும்போது, அவங்க வந்து இது பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுல என்ன மிஸ்டேக்ன்னா, இப்போ இண்டிவிஜுவல் லேண்டுக்கு வந்து எந்த விதமான லேண்ட வந்து கவர்ன்மென்ட்க்கு கிஃப்ட் பண்ணணுங்கிற நீடு இல்ல. ஆனா லே அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா, ரோடு, பார்க் பிளஸ் லோக்கல் பாடி டான்ஜெட்க்கு வந்து 42% வந்து நம்ம கிஃப்ட் பண்ணணும். அப்ப நான் 10 ஏக்கர்ஸ் வந்து நான் லே அவுட் டெவலப் பண்றேன்னா, அதுல வந்து 5.8 ஏக்கர்ஸ் தான் பிளாட்டபிள் ஏரியாவே கிடைக்குது. பட் ஆனா இண்டிவிஜுவல் லேண்டுக்கு அதுக்கு எதுவுமே எந்த ஒரு ஸ்பெசிபிக் நீடு இல்ல.